வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 150 டேஸ், அதாவது இப்போ குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த குருவுடைய பார்வை சனி மேல விழுது. இப்போ இந்த நெக்ஸ்ட் 150 டேஸ்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா அதிகமா என்கிட்ட கேட்குற கேள்வி, லாட்டரி அடிக்குமா, ஜாக்பாட் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், சேவிங்ஸ் இருக்குமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் இந்த மணி, ஃபினான்ஸ், சேவிங்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் லாட்டரி, இந்த ஜாக்பாட், லக்கு, இது மட்டுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனா ரொம்ப அழகா, ரொம்ப கிறிஸ்பியா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 150 நாள், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாதங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் க்ரோத், இன்கம், அவங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய லக் அண்ட் ஜாக்பாட் ரிலேட்டடாக நான் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. தேங்க்யூ. மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 150 நாட்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நேரடி பார்வை. மீனத்துக்கு அதிபதியே குரு. மீனத்தில் சனி. ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பொருளாதார கிரகம் பொதுவாக குரு உச்சம். உங்களுக்கு பொருளாதார வீடு மேஷம். அந்த மேஷத்துலேருந்தும் இந்த மீனத்துலேருந்தும் ஒரு காம்பினேஷனில் போட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக அடுத்த 5 மாதம் எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு வராமல் இருந்த பணம், நிலுவைத் தொகை பணம், வராத பணம், பெண்டிங் பேமெண்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எங்கே போய் யாரை அப்ரோச் பண்ணி என்ன கேட்டாலுமே பணமும் பொருளும் உதவியும் கிடைக்கும். இது ரெண்டும் நல்ல விஷயமா? ரெகுலராக ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு, அதில் அப்பப்போ ஒரு பிரச்சனை, ஒரு தடங்கள், ஒரு தொய்வு. இப்போ இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொண்டு வரும், கொஞ்சம் ஈஸி பண்ணிடும். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொண்டு வரும். ஸோ இன்கம், ஃபேமிலி நீட்ஸ், கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோடைய எதிர்பார்ப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். கடன் இருக்குது, கடனை குறைக்கும், எப்படியாவது குறைக்கிற பிளானை கொண்டு வரும். அந்த கடனை குறைச்சி அந்த கடன்லேருந்து வரக்கூடிய ஒரு நிவர்த்தி, நிம்மதி, அது கொஞ்சம் பெட்டர் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கடனுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயம், வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரைட் டைமான்னு கேட்டால் எஸ். 5ல் குரு உச்சம், கையில் பணம் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, ரொம்ப நாளாக தேங்கி இருந்த பணம் வந்துருச்சு, ரொம்ப நாளாக வராத பணம்லாம் வந்திருக்கு, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், ஃப்யூச்சரில் என் குழந்தைங்களுக்காக பண்ணணும், அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக பண்ணணும், டெஃபினட்டாக பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி வேணால் வாங்கலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கெலாம் இது சரியான நேரம் இது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இந்த டைம் வந்து கிளிக் ஆகும். அவங்களுடைய எஜுகேஷன் லோன், அதுக்கு தேவையான சப்போர்ட், அவங்களுடைய மேரேஜ்க்கு உண்டான சப்போர்ட், இல்லை நீங்களே மீன ராசி திருமணம் பண்ணணும், லோன் வேணும், திருமணம் பண்ணணும், பணம் வேணும், திருமணம் பண்ணணும், சேவிங்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணலாம். இந்த சமயத்தில் சுப காரியங்களை செய்கிறதுக்கு நல்ல நேரம். சில பேருக்கு கோயில் கட்டுற பணி, ஆலயம் சம்மந்தப்பட்ட திருப்பணிகள், அதுக்கு தேவையான ஒரு முதலீடு, அதுக்கு தேவையான ஒரு 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 உதவி, சப்போர்ட், இதெல்லாம் பண்ணக்கூடிய நேரமாகவும் இது இருக்குது. ஸோ மீனம் நிறைய பேர்கிட்ட ஜாக்பாட், லாட்ரி எதாவது அடிச்சிருமா, லக்கு அடிக்குமா, 7.5 சனியில் ஜென்ம சனி இருக்கும்போது லக்கெல்லாம் அடிக்குமா? அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு உச்சத்தில் வந்திருக்கிறதுனால அடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் முன்ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவோம். லாட்ரினா வெறும் டிக்கெட் வாங்கி லாட்ரி அடிக்கிறது மட்டும் கிடையாது. அதிர்ஷ்டம் வந்து பல ரூபத்தில் வரும், பல பேருடைய ஆதரவில் வரும், பல பேருடைய உதவியில் வரும், பல பேர் கொடுக்குற வாய்ப்புலேயும் உருவாகும். அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் பல ரூபத்தில் வரும். அந்த முன்ஜென்ம புண்ணியங்கள், நீங்கள் செய்த நல்ல விதைகள், நல்ல வினைகள், அதை வந்து அறுவடை செய்யக்கூடிய காலம் இது. இந்த சமயத்தில் அந்த நல்ல விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரிப்பீட் ஆகும். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அந்த நபர்கள் மூலிமா உங்களுக்கு நன்மைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக நடக்க ஆரம்பிக்கும். அவங்கள நீங்கள் உணரணும், உங்களை அவங்க உணரணும். அந்த உணர்வுகள் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த பரிமாற்றம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகும். அந்த அடுத்த லெவல் உங்களுக்கு அடுத்த லெவல் இன்கம் கொண்டு வந்துடும். அந்த இன்கம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், கடனை அடைக்கும், பிரச்சனையை குறைக்கும், உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க வைக்கும். அந்த மாதிரி இந்த குருவுடைய பார்வை அற்புதமாக செய்யும். மீனம் இந்த 7.5 சனியுடைய ஜென்ம சனியுடைய சோதனையிலையும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய வெல்த் வந்து அதிகமாகணும், சேவிங்ஸ் அதிகமாகணும், ஒரு வாய்ப்பு உருவாகணும், இன்னும் வருமானம் அதிகமாகணும், இன்னும் வளர்ச்சி அதிகமாகணும், அதுக்கு யாராவது எனக்கு நல்ல ஆதரவாக இருக்கணும், அதெல்லாம் நடக்கக்கூடிய கால நேரம் இப்போ நெருங்கி உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு தயாராக, ப்ரிப்பேர்டாக, ரெடியாக, அந்த 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 தயார் நிலையில் மனதளவில், செயலளவில் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நேரம் உங்களை வரவேற்கும்.
அந்த நேரம் உங்களை ஆதரிக்கும், அந்த நேரம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அப்படி தான் இந்த நேரம் இருக்குது. ஸோ மீனம், பிறரை எதிர்பார்த்து பயனில்லை. உங்களை நீங்கள் முழுமையாக நம்பினால் இந்த நெக்ஸ்ட் 5 months 150 days அது உங்கள் கையில் இருக்குது. ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங்கோட உங்களுக்கு வந்து வெல்த் அண்ட் மணி அண்ட் ஃபினான்ஸ் க்ரோத் சப்போர்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு ராசிக்கு அந்த செகண்ட் ஹவுஸ், அதாவது இன்கம் வருமானம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனையும் கடந்து உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள தசாபுக்தி என்ன, அதில் உள்ள ஃபைனான்ஷியல் ஹவுஸ் என்ன, உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வரும். அதோடைய வீடு என்ன, அந்த பிளானட் வந்து எது ஃபில்லாக இருக்குது, இல்லை எந்த பிளானட்டோடைய பார்வை விழுந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான லக் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுதுன்றதை நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இது வெறும் ராசிக்கு மட்டும் தான் பொருத்தமான அடுத்த கமெண்ட் வரும். நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட், உங்கள் தசா, உங்கள் புக்தி, இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பலன். இந்த பொது பலன் இப்போ ஏன் கொடுக்குறீங்க? இது ஒரு ஜென்ரலாக கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா, ரெகுலராக அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இல்லை 6 மாதங்கள் தொடர்ந்து அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த பொது பலனை அவங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்போட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. கனெக்ட் பண்ண முடிஞ்சு அவங்க புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. இல்லை அதை வெறும் ஜஸ்ட் வீடியோ மட்டும் லிசன் பண்ணிட்டு உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அது பெருசாக புரியாது. அது நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும். உங்கள் பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது என்னோடய சார்ட்டே என்கிட்ட கிடையாது, எனக்கு சின்ன போது எழுதின ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது, அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அது மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்திலையும் இருக்குது. ஸோ ஹாரோஸ்கோப் சர்வீஸாக இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ் அங்கே இருக்குது, ஆஃபீஸர்ஸோடைய நம்பர்ஸ் இருக்குது. அவங்களை காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு தேவையான சர்வீஸை அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது 1 by 1 அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.